Hello students, 11th standard business max exercise 8.1ல question number 9 கொடுத்திருக்கிற டீடைலுக்கு arithmetic mean, geometric mean and harmonic mean கண்டுபிடிக்கணும். அது ரிலேஷனும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரலாக இருக்கிற டேபிளை வெர்டிகலாக மாற்றிப்போம். எக்ஸ் எஃப்ங்கிறத முதல்ல வெர்டிகலாக எழுதிக்கிறோம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது arithmetic mean. arithmetic mean அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா எஃப்எக்ஸ் பை என். என் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, எஃப், அதனுடைய டோட்டல் தான் என். அதனால் ஃப்ரீக்வன்சி எஃப்ங்கிறதோட டோட்டலை இங்கே எழுதிடுவோம். அதில் எஃப்ங்கிறதோட டோட்டல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 138. எஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மா எஃப்எக்ஸ்னா முதல்ல எக்ஸு எஃப் ரெண்டுத்தையும் பெருக்கி இங்கே எழுதணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சிக்மா எஃப்எக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு கிடைக்கிறது முதல்ல 5 × 18 மல்டிப்ளை பண்ணோம்னா 90, 15 × 16 240, 10, 20 200, 30 × 21 630, 25 × 22 550, 20 × 13 260, 35 × 12 420, லாஸ்ட்டில் 40 × 16 640. அடுத்தது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய டோட்டல் எவ்வளோன்னா 3030. அதாவது இது என்னோட வேல்யூ, இங்கே இருக்கிறது சிக்மா எஃப்எக்ஸோட வேல்யூ. அரித்மெட்டிக் மீன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் பை என். சிக்மா எஃப்எக்ஸ் வேல்யூ இதோ இருக்கு 3030 டிவைடட் பை எண்ணுக்கு பதிலாக 138. இந்த 3030 டிவைடட் பை 138 கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 21.9565 வருது. இதை 21.9 இந்த 6லேருந்து ஒன்று இங்கே சேர்த்துக்கிட்டு 96ன்னு ரவுண்ட் பண்ணிடுறோம். இது அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ. அரித்மெட்டிக் மீன் வேல்யூ தெரியும். அடுத்தது ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்ஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக் ஆஃப் சிக்மா எஃப் லாக் எக்ஸ் பை என். இதில் நமக்கு இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறது லாக் எக்ஸுங்கிற ஒரு காலம். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு லாக் எடுக்கணும். அதனால் அடுத்தது லாக் எக்ஸ் 1, அடுத்தது எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ், எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். 2 காலம் இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறோம். எக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்தோம்னா இப்போ 2 டிஜிட் இருந்தோம்னா அதில் 1 லெஸ் பண்ணி 1 எழுதலாம். 2 டிஜிட் இருக்குது மீது எல்லாமே, அதனால் எல்லாமே என்ன ஆகும் 1 வந்துடும். ஆனால் அந்த முதல்ல இருக்குல்ல அதில் சிங்கிள் டிஜிட் 1 டிஜிட் இருக்குது. 2 டிஜிட் இருந்தால் நான் 1 லெஸ் பண்ணி 1ன்னு போடுறோம், 1 போடுறோம். இதே 1 டிஜிட் இருந்தால் அதில் 1 லெஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா 0ன்னு வரும், 0 அப்படின்னு ஆரம்பிக்கும். லாக் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல 5, லாக் வேல்யூ முதல்ல 5 அப்படிங்கிறப்ப 5ங்கிறதுக்கு நம்ம சம்மில் லெஃப்ட் சைடில் பார்க்கணும். 5ங்கிறதெல்லாம் இருக்காது. எடுத்தோடனே எதில் ஆரம்பிக்கும்னா 10ல் தான் ஆரம்பிக்கும். அதனால் 5ங்கிறது நமக்கு இருக்காது. 5னா நம்ம எதில் பார்க்கணும்னா 50ல் பார்க்கணும். அதனால் 50 எங்கே வருதுன்னு பாருங்கள். 50 இது இருக்குது. 50 நமக்கு வெறும் 5 மட்டும்தான் இருக்குது. 5னா 5000 தான். அதனால் 5000 அப்படின்னா 50ல் இந்த இடம் 0 1 2 3 4 5 6 7 8 9, அதாவது இந்த காலம் 9th காலம் 8th காலம் 7th 6 5 அப்படி
அதுபோல் 50ல் 0 அப்படின்னா 50ல் 0 என்ன வருது? 0.6990. 0.6990 அதை எழுதிடணும். அடுத்தது 15 அப்படிங்கிறத வந்து நம்ம லாக் டேபிளில் 15 இருக்கும். 15ல் 0 தான், வெறும் 15 மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. அதனால் 15ல் 0 என்ன வருது? 0.1761. இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்னா முழு நம்பர், டெசிமல் பிளேஸ் கிடையாது. 5ன்னு கொடுத்தா 50ல் பார்க்கணும், 15ன்னு கொடுத்தா 15ல் பார்க்கணும், 10ன்னா 10ல் பார்க்கணும், 30, 25, 20, 35, 40 எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் பார்க்கணும். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாம் நம்பர் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 5ன்னு இருக்காது. அதனால் நம்ம எதில் பார்க்குறோம்னா 50ல் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10. 10ங்கிறது எடுத்தோன்னே இருக்கும். எடுத்தோன்னே இருக்கிறது 10 தோ இருக்குது. 10ல் இருக்கிறது எல்லாமே 4 டிஜிட்டுமே 0வாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே 0வாக இருக்கும். 4 டிஜிட்டும் 0. அடுத்தது 30. 30ங்கிறது 30ங்கிறது 0.4771. 4771. அடுத்தது 25. 25ங்கிறது 25 தோருக்கு 3979. 3979. அடுத்தது 20. 20ங்கிறது தோருக்கு 20ல் 0வில் தான் பார்க்கணும். 3010. 20னா 20ல் 0, 35னா 35ல் 0. இதில் இருக்கிற எல்லாமே வந்து 0வில் தான் பார்க்கணும். 15ல் 0, 10ல் 0, 30ல் 0, 25ல் 0 அப்படி. அடுத்தது 35. 35 எடுத்துக்கிட்டோம்னா 35ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 35ல் 0. 35ல் 0. 35 தோருக்கு 0ங்கிறது இந்த வேல்யூ இங்கே இருக்குது. 35ல் 0. 35ல் 0 என்ன வருதுன்னா 0.5441. 5441. அடுத்தது இருக்கிறது 40. 40 அப்படிங்கிறதுல 0.6021. ரைட். இப்போ லாக் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ்னா எஃப் இங்கே இருக்குது, லாக் எக்ஸ் இங்கே இருக்குது. 18ஓட இதை மல்டிப்ளை பண்ணும். 18 இன்ட்டு 0.6990. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 12.5820. அடுத்தது 16 இன்ட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 18 இன்ட்டு 8176. நெக்ஸ்ட்டு 20 இன்ட்டு 1. 20 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் 20 தான் வரும். இந்த 4 0வை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது 21 இன்ட்டு 1.4. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 31.0191. இதே போல் எல்லாத்தையும் எழுதிட வேண்டியது. மல்டிப்ளை பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எழுதிடுறோம். எஃப் லாக் எக்ஸ் வேல்யூ எல்லாம் எழுதியாச்சு. இந்த எஃப் லாக் எக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 174.2483. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டு geometric mean is equal to anti-log of sigma f log x by n. அப்படியே அந்த வேல்யூ எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணணும். anti-log of sigma f log xங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து என்னென்னா sigma f log x ஓட வேல்யூ என்ன 174.2483 டிவைடட் பை n-க்கு பதிலாக 138.
equal to anti-log 174.2483 divided by 138. இதை வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 1.26267 அப்படின்னு வரும். நமக்கு ஆன்டிலாக் பார்க்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருந்தால் போதும். அதனால் 262 இது 5ஐ விட அதிகமாக இருக்கிறதுனால கிரேட்டர் தென் 5ங்கிறதுனால ஒரு நம்பர் இதில் சேர்த்துறோம். 26ஐ 27ன்னு மாற்றிக்கணும். இப்போ நம்ம ஆன்டிலாக் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 26ல் 2ல் 7. 26ங்கிறது லெஃப்டில் வரும், 2ங்கிறது டாப்பில் வரும், அதே போல் 7ங்கிறதும் டாப்பில் வரும். அது மெயின் டிஃப்ரென்ஸில் பார்க்கணும். 26ல் 2ல் 7 நம்ம பார்க்கணும். 26 அப்படிங்கிறது பிளேஸ் இதோ இருக்குது, 26ங்கிறது இங்கே இருக்குது. 26ல் 2 அப்படிங்கிறது இந்த பிளேஸ் இது இருக்குல்ல, 1828 அப்படிங்கிறது தான் 2. 26ல் 2, 7ங்கிறது மீன் டிஃபரன்ஸுங்கிறது இது. இதில் 7 என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7. 7ங்கிறது ஒரு 3 வருது. 3ஐ இதோட சேர்க்கணும். 1828ஓட ஒரு 3ஐ சேர்த்துக்கணும். என்ன வருது? 1831 வருது. இதில் இப்போ தான் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இங்கே இருக்கிற நம்பர் எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை விட ஒரு டிஜிட் அதிகமாக நம்ம தாண்டி பாயிண்ட் வைக்கணும். 1 கொடுத்துருந்தாங்கன்னா 2 டிஜிட் தாண்டி 18.31 கொடுக்கணும். இதுதான் வந்து என்னென்னா ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன் ஓவர். அடுத்தது கடைசியாக ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் HM equal to n by sigma f divided by x. f divided by x அப்படின்னா f by x அப்படிங்கிற காலம் வேணும். f by xங்கிறது நம்மள்கிட்ட இல்லை. f by xங்கிறது அப்போ கடைசியாக கண்டுபிடிக்கணும். f divided by x. f இதோ இருக்குது, x இங்கே இருக்குது. 18/x அந்த மாதிரி 18ஐ வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 18 divided by 5. ஆன்சர் என்ன வரும்னா, அடுத்தது அதே போல் 16 divided by 15. 1.0667. நெக்ஸ்ட்டு 20 divided by 10 அப்படின்னா 2ன்னு வரும். 2.40 வச்சு. இதே போல் 21/30, 22/25, 13/20 அப்படியே டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை இந்த காலத்தில் எழுதிடுறோம். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எழுதிடும். எல்லாமே எழுதியாச்சு. நமக்கு தேவை சிக்மா f by x, சம்மேஷன் ஆஃப் f by x, இதனுடைய கூடுதல். இதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி டோட்டல் நமக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இங்கே 3.6ங்கிறத இதுக்கப்புறம் ஒரு 3 ஜீரோ சேர்த்துங்க. 3.6000. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வேணும். அதுக்காக எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் 9.6396. இப்போ நம்ம ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிறோம். ஹார்மோனிக் மீன் HM equal to n divided by summation of f by x equal to n வேல்யூ தெரியும். n வேல்யூ 138 divided by sigma f by xங்கிறது இது லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது 9.6396. யூஸிங் கால்குலேட்டர் சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 14.3159. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேஸ் வந்து ரவுண்ட் பண்ணிக்கும். 14.3159.
இந்த 1 என்ன செய்கிறோம், இங்கே கிரேட்டர் தென் 5ங்கிறதுனால ஒரு 2 ஆகிக்கிறோம். இது என்னென்ன ஹார்மோனிக் மீன். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கணக்கில் வந்து இதனுடைய ரிலேஷனுக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது 21.96, 18.31, அப்புறம் 14.32. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிரேட்டர் தென் இந்த வேல்யூ, நெக்ஸ்ட் இது கிரேட்டர் தென் 14.32. அதாவது 21.96ங்கிறது அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தென் 18.31ங்கிறது ஜியாமெட்ரிக் மீன். கிரேட்டர் தென் ஹார்மோனிக் மீன்கிறது இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த கண்டிஷன் படி இருந்ததுன்னா கணக்கு கரெக்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே.